திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்று விட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினைப்பதிவையெல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவருடைய சிந்தனை, அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆராய்ச்சி அனைத்தையுமே பார்த்தோம் என்றால் எல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நோக்கியே அமைந்திருக்கும். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவற்றை எப்படி விடுவித்துக் கொள்ள முடியும், அந்த சிக்கலுக்கு என்ன காரணம், இவற்றையெல்லாம் சிந்தனை செய்து அவர் சொல்லி வந்த கருத்துக்கள் அனைத்துமே மிக எளிதாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே அந்த கருத்துக்கள், அந்த ஆராய்ச்சி எல்லாமே சமுதாய கண்ணோட்டத்தோடு இருப்பதனாலே சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு என்ன அடிப்படை காரணம் என்பதை முதன்மையாக வைத்து அவற்றை போக்குவதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ச்சி செய்து அவர் கொடுத்த திட்டங்கள் அவை அடங்கியதான் அந்த உலக சமாதானம் என்ற நூல். அதுல ஒரு பகுதி ஆராய்ச்சியாக இருக்கும், அடுத்த பகுதி திட்டங்களாக இருக்கும். அந்த திட்டங்களை சொல்வதோடு மட்டும் கிடையாது, அந்த திட்டங்களை எப்படி அமல்படுத்த வேண்டும், அந்த அமல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அப்படி அமல்படுத்தும் போது யாரிடமிருந்தும் ஒரு எதிர்மறை சிந்தனைகள் அல்லது கருத்துக்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் முன்வைத்து எல்லா திட்டங்களுமே அமைந்திருக்கும். நாம சொல்லக்கூடிய அந்த குழந்தை வளர்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாமே அந்த ஒரு காந்த தத்துவத்தை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது பெண்கள் கல்வி பற்றி சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அந்த வேதாத்திரி சிந்தனை சொல்ற பாருங்க, 14 திட்டங்கள், 14 கருத்துக்கள், அடிப்படை கோட்பாடுகள் அனைத்துமே அவற்றை அமல்படுத்தும் போது எப்படி பிறர் மனது புண்படாமல் அதே சமயத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுமையாக கொண்டு சென்று சமுதாயத்தை சேர்க்கக்கூடிய முறையிலே தான் இருந்திருக்குமே தவிர அதற்கு மாறாக பிறர் மனதை புண்படுத்துவது போலவோ கருத்தின் தவறு என்று சொல்லி அவர் மனதை வருந்துபடி செய்யக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவதோ அப்படி எதுவுமே இருக்காது. அதுதான் சுவாமிஜியினுடைய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, ஆராய்ச்சி, ஒரு தொலைநோக்கு பார்வை என்று சொல்லக்கூடியது. அந்த வகையில்தான் இந்த சமூக சிக்கல்களும் அதற்கான ஆய்வு தீர்வுகள், ஆங்கிலத்திலே சொல்லும் போது இது 2 வந்தது, அது தமிழிலும் வந்தது, ஆங்கிலத்தில் வந்தது. லாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, சமூக சிக்கலுக்கான ஆய்வு தீர்வுகள் என்று சொல்லி அதிலே 14 விதமான சிக்கல்களும் அதற்குண்டான ஒரு விளக்கமும் கொடுத்து வருவார் சுவாமிஜி. அதுல படிப்படியாக ஒவ்வொன்றா நாம் பார்த்து வருகின்றோம். அதுல வரும்போது 14 என்று சொல்லி 12 எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 சிக்கல்கள், அதற்குண்டான என்ன விதமான சிக்கல்கள், அதற்கு என்ன தீர்வுகள் என்பதெல்லாம் சொல்லி வருவார். அந்த வரிசையில் தான் இன்று இந்த 5வது சிக்கல் எது, சமுதாயத்திலே ஒரு அமைதி கெடுவதற்கும் அல்லது தனி மனித அமைதி என்பது கெட்டு போவதற்கும் அல்லது உலகிற்கிடையே ஏற்படக்கூடிய போருக்கும் என்ன விதமான காரணங்கள் இருக்கும் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்து வரும்போது இன்று நாம் காணக்கூடிய இந்த ஒரு 5வது சிக்கல் எது என்று பார்த்தோம் என்றால், தேவையற்ற பொருட்கள், செயல்கள் மற்றும் சடங்கு முறைகள் மீது ஆசையும் பயன்படுத்துதலும். இதுதான் தலைப்பு. ஆக 5வது சிக்கல் எதுங்க? தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற செயல்கள், அதற்கும் மேலாக அதை சார்ந்த சடங்கு முறைகள், அதன் மீது நாம் வைத்துள்ள ஆசை, அதுக்கு பல காரணம் இருக்கலாம். அது பயன்படுத்துதல், எப்படி பயன்படுத்துகின்றோம், எந்த வகையில பயன்படுத்துகின்றோம் என்று சொல்லி அந்த சிக்கல்கள் எதையெல்லாம் என்று எடுத்து காண்பிப்பார். அதுல முக்கியமாக சுவாமிஜி
கையாண்ட சிக்கல்கள் ஒரு 5ஆக அதில் அடக்கிக் கொள்வார். அதாவது தேவையற்ற பொருட்கள் எவை, என்ன மாதிரியான செயல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், அதே போல என்ன மாதிரி சடங்குகள் செய்து கொண்டிருக்கின்றோம், எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அதன் காரணமாக எப்படி துன்பத்திற்கு ஆளாகும். இதுதான் அடிப்படையாக எடுத்துக்கொண்டார் சுவாமிஜி. அதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது சிக்கல், இந்த 5வது தலைப்பிலே முதலாவது சிக்கல் அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்டது. பலவிதமான விளையாட்டு போட்டிகளிலே ஈடுபடுத்திக் கொண்டு எந்த அளவுக்கு காலத்தை விரயம் செய்கின்றோம், பணம் விரயமாகினது பற்றி குறிப்பிடுவார். 2வது, திரைப்படத்துறை எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தை பெருமளவு ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு கலாச்சார சீர்கேடு என்பதே நடந்து கொண்டிருக்கின்றது, அது மாற வேண்டும் என்று 2வதாக அந்த திரைப்படத்துறை எடுத்துக்கொள்வார். 3வதாக தேவையற்ற பழக்க வழக்கங்கள், முக்கியமாக புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதெல்லாம் மனதை அல்லது மதியை மயக்கக்கூடிய செயல்கள். இவற்றின் காரணமாக எப்படி ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் சீர்கிடுகின்றது என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். அதற்கு அடுத்ததாக முக்கியமானது திருமண சடங்குகள். அந்த காலத்து திருமண சடங்குகள் எதற்காக, எப்படி ஏற்பட்டது, இப்பொழுது எப்படி இதை ஏற்படுத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு கொடுத்து கொண்டு வருகின்றார். அதுல முதலாவதாக வருவது பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையென்ற பொருட்கள் எந்த அளவு நமக்குள்ளாக அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு அந்த பொருட்களை வாங்குவது மட்டும் கிடையாது, அதை சார்ந்த துன்பத்திற்கும் ஆளாகின்றோம். இது நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக இந்த விஞ்ஞான கருவிகள் நம்ம வீட்டிலே ஒரு படையெடுத்து இருக்கின்றதே, அந்த விஞ்ஞான கருவிகள், இந்த மிக்சி என்பது, கிரைண்டர் என்பது, இவை எல்லாமே வாஷிங் மிஷின் என்று சொல்லக்கூடியது அனைத்துமே என்ன செய்தது அப்படின்னா, அது வீட்டுக்குள் வர 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 மனிதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போனது, மனிதனுடைய ஆரோக்கியம் மறைந்து போனது. விலை கொடுத்து தலைவலியை வாங்குவது போல இவையெல்லாம் எப்பொழுது வீட்டுக்குள் வர ஆரம்பித்ததோ அன்று முதற்கொண்டே மனிதனுடைய ஆரோக்கியம் மறைந்து போனது. இதை சிந்தித்து பார்த்தால் விளக்கம் தெரியும். உடல் உழைப்பு காரணமாக செய்த அனைத்து விஷயங்களுமே ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்திலே விஞ்ஞான கருவியை துணை கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது உடல் உழைப்பு குறைந்து போகின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம், உடல் உழைப்பு குறைந்தால் நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன மாறான விளைவு, உடல் உழைப்பு குறைப்பின் காரணமாக உடல் நல கேடு ஏற்படுகின்றது. அதைத்தான் சுவாமிஜி ரொம்ப அற்புதமான வார்த்தை குறிப்பிடுவார். அசைந்து கெட்டது மனது, அசையாமல் கெட்டது உடம்பு. எது அசைய வேண்டும்? உடம்பு அசைய வேண்டும், மனம் அசையக்கூடாது. ஆனால் இங்கே மாறுபட்ட நிலை, முரண்பாடு என்று சொல்லக்கூடியது. அசைந்து கெட்டது மனது, அசையாமல் கெட்டது உடம்பு. என்ன காரணம்? பலவிதமான விஞ்ஞான கருவிகள் வீட்டிற்கு வந்த பின்பு நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் தொலைத்து விட்டிருக்கின்றோம். ஆக சுவாமிஜி என்ன வார்த்தை குறிப்பிடுவார், எப்படி வாழ்க்கையில சிக்கல் ஏற்படுகின்றது, எப்படி களையலாம் என்று சொல்லும் போது, தனக்கு சொந்தம் என்ற பொருள் பெருகும் அளவுக்க தான் அமைதியை இழந்து தவிக்கின்றான் மனிதனவன். எப்பொழுது பொருட்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றதோ, நீங்க பாருங்க, வீட்டுல பல இடங்கள்ல போகின்றோம், போற இடத்தெல்லாம் ஒரு நினைவாக பொருளை வாங்கி வைக்கின்றோம், அந்த பொருளை பயன்படுத்துகின்றோமா இல்லையா என்பது கேள்விக்குறி. இப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாக தேவையில்லாத, அவசியமற்ற, அல்லது ஏதோ ஒரு நாளிலே, ஒரு வருடத்திலே ஒரு நாள் 2 நாள் தேவைப்பட்டு அதை பயன்படுத்துவோம் என்ற நிலையில பார்க்கும்போது நிறைய பொருட்கள் நம் வீட்டுக்குள்ளாக குவித்து வைத்திருக்கின்றோம். அதுதான் சொல்றாரு, தனக்கு சொந்தம் என்ற பொருள் பெருகும் அளவுக்க. அப்படி அத்தனை பொருளை வாங்கி வைத்து விட்டோம்னா என்ன ஆகும்? அதை பாதுகாக்க வேண்டும். அதாவது பாதுகாப்பு என்றால் திருடு போவது மட்டும் கிடையாது, அதை சரியான முறையிலே பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலமாக துன்பங்கள். தான் அமைதியை இழந்து தவிக்கின்றான் மனிதனவன். எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? அது என்ன சரி செய்யறதுங்க? தக்கார்க்கு தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகின்றார். ஆக எப்படி மாற்ற முடியும்? எனக்கு தேவையான பொருட்கள் நிறைய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பதை விட, இதை என்னுடைய ஒரு பணபலத்தை, பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை வந்தது என்றால் நிச்சயமாக நிறைய பொருட்களை வீட்டுக்குள் சேர்த்து வைத்துக் கொண்டு அதன் மூலமாக நம்முடைய அமைதியை இழக்காமல் பார்த்து கொள்ள முடியும். 2வது, தனக்கு சொந்தம் என்ற நபர்கள் பெருக பெருக தன் சொந்தத்திற்கே தலை பூட்டிக் கொள்ளுகின்றான். இதுல ஒரு முரண்பட்ட கருத்து என்று சொல்லலாம்.
அப்ப உறவுகள் வேண்டாமா என்று சொன்னால் அந்த உறவுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை மாறும் போது என்னவாகுங்க? இப்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களிலே அந்த உறவுகளுக்குள்ளாகத்தான் ஒரு மனத்தாங்கல், மன வேறுபாடு. அதற்காக உறவு வேண்டாம் சொல்ல வரல. என்ன சொல்றாரு? தனக்கு சொந்தம் உறவுகள் பெருக பெருக நிச்சயமாக துன்பம் வரத்தான் செய்யும். எப்படி மாற்றிக்கொள்வது? அதுதான் சுவாமியுடைய அணுகுமுறை. பிரச்சனை மட்டும் சொல்லல அவர். அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம்? தன் உடல், சுற்றம், ஊர், தாய்நாடு, உலக கடன்கள் தானாற்ற அகன்று உள்ளம் தரமுயர்ந்து இன்புறுவார். ஆக தனக்கு வரக்கூடிய ஓய்வினை நாம் தவிர்க்க முடியாத உண்மை. ஆனால் வந்த பின்பு என்ன செய்வதுங்க? கடமை என்பதை சரியாக ஆற்ற வேண்டும். அதாவது தன்னை சார்ந்த கடமைகள், உடல் சார்ந்த கடமைகள், சுற்றம் சார்ந்த கடமைகள், ஊர் சார்ந்த கடமைகள், நாடு சார்ந்த கடமைகள், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த செய்ய வேண்டிய கடமைகளை சற்றும் மாறாமல் அந்த ஒரு மாறாத நிலையிலே அதை செய்து கொடுக்கும்போது என்னவாகுங்க? உள்ளம் உயர்ந்து தரம் உயர்ந்து இன்புறுகின்றோம். ஆக அடுத்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையற்ற பொருட்கள் வகை பெருக தன் உள்ளம் உடல் நலன்கள் இழந்து வருந்துகின்றான். சோ தனக்கு தேவையான பொருள் நிறைய இதுக்குள்ளாக ஆசை வந்து கொண்டே இருக்கு. அந்த ஆசை வரும்போது என்ன ஆயிடுச்சுங்க? அது நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று என்ன செய்ய வேண்டுங்க? தன் பசி வெப்பத்தட்ட தாக்குதல் உடல் கழிவு தரமறிந்து அளவோடு நலம் காண்பான். ஆக தன் பசி வெப்பத்தட்பம் இது இரண்டும் நமக்குள்ளாக சரி செய்து கொள்ளும் போது என்னவாகுங்க? அதனுடைய தரமறிந்து எதை தூய்க்க வேண்டும், எவ்வளவு தூய்க்க வேண்டும், எங்கே அந்த அளவுமுறை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து அளவோடு தூய்க்கும் போது நலம் காண முடியும். ஆக தனக்கு தேவையான பொருட்கள் வருகின்றது, அது ஒரு பக்கம். தேவையே வேண்டாமா தெரிந்தோ தெரியாமல் சேர்த்து விட்டோம், அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதுதான் இது ஒரு வழி. கடைசியாக சொல்வார், தனக்கு பொருள் இன்பம் தலைமை புகழ் வேண்டி. இங்கதான் நிறைய பேரு ஒரு சங்கடத்திற்கு ஆளாகின்றோம். சுவாமி சொல்வார் இல்லையா, அந்த உலக இன்பங்கள் 4: பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4 புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன். என்ன செய்ய வேண்டுங்க? தனக்கு பொருள் இன்பம் தலைமை புகழ் வேண்டி தான் பிறர்க்கு தீங்கிழைப்போர் தாழ்ந்து துன்பம் ஏற்பார். அதற்கு என்ன மாற்று? தன் பிறப்போ இறப்போ தன் வாழ்வோ இடை நிகழ்ச்சி. இதுதான் உண்மை உணர்வு. எனக்கு பிறந்து விட்டோம், இறக்கப்பட்டு வாழ வேண்டும். இடைப்பட்ட பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிறைய பிரச்சனை ஆளாகின்றோம். அதுல இருந்து எப்படி விடுவித்துக் கொள்ள முடியும்? இது நிரந்தரமானது கிடையாது. உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிறப்பு, என்னுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. தன் பிறப்போ இறப்போ தன் வாழ்வோ இடை நிகழ்ச்சி. தனி உண்மை நினைவோடு தானாற்ற இன்பமயம். ஆக இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது, இது ஒரு காலகட்டத்திலே மறைந்து போகக்கூடியது என்ற உண்மையை தெரிந்து கொண்டு தனக்கும் பிறருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராத வகையிலே வாழக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் தான் முடியும். அதனாலதான் அந்த ஒரு சிக்கல்கள் சொல்லி பார்க்கும்போது தனக்கு தேவையான பொருட்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த எண்ணிக்கை அதிகமாக துன்பம் வலியை காண்கின்றோம். தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ என்ன செய்கின்றோம்? ஒப்பிடுகின்றோம். இது அவங்க கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை, எனக்கு வேண்டுமோ வேண்டாமா அது வேறு விஷயம். என்னை விட அவங்க குறைவாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீட்டுல இந்த பொருள்லாம் இருக்கு, என் வீட்டுல ஏன் இருக்கக்கூடாது என்று ஒப்பீடு செய்து தேவையில்லாமல் வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கும் போது என்னவாகும்? அதை சார்ந்த துன்பங்களுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் வலியை கண்டோம். இது சுவாமிஜி ஆசை சீரமைத்தல்ல இது அற்புதமாக குறிப்பிடுவார். அதாவது தேவையற்ற பொருட்களை வாங்க தேவையுள்ளதை விற்க நேரிடும் என்பார். அருமையான வார்த்தை. தேவையற்ற பொருட்களை வாங்க என்னவாகும்? தேவையுள்ளதை விற்க நேரிடும். நாம் என்ன செய்கின்றோம்? பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு வண்டியோ வாகனமோ அல்லது வீடோ எல்லாம் ஒரு அகலக்கால் வைத்துக் கொண்டு வாங்கி குவித்து விட்டு பின்பு தினசரி வாழ்க்கைக்கே நமக்கு பொருள் இல்லாத போது, பொருளாதாரம் இல்லாத போது இவற்றையெல்லாம் விற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எந்த வகையிலும் நியாயம் என்று கேட்பார். ஆக தேவையற்ற பொருட்கள் வாங்க தேவையுள்ளதை விற்க நேரிடும். இப்ப வீடு தேவை. அப்ப வீடு தேவை என்று பார்க்கும்போது தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஒரு முதலீடு செய்து
பின்பு துன்பத்திற்கு ஆளாகவும் என்ன செய்கின்றோம், அதை விட்டு விட்டு வாழக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆக தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் அழிய கொண்டோம். இதான் முதலாவது. இரண்டாவது, தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சமா பாதகங்கள் ஏழ்மை வியாதி. உணவு வேண்டும், உணவு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் உணவு வேண்டும் என்பதற்காக, நம்மளோட வசதி இருக்கு என்பதற்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் என்னவாகும்? வேடிக்கை சொல்லுவாங்க இல்லையா, உணவை மருந்தாக கொள்ள வேண்டும், இல்லையெனில் மருந்தை உணவாக கொள்ள நேரிடும். உணவை மருந்து மாதிரி சாப்பிடணும், அதை மாறி சாப்பிட்டா என்னவாகும்? மருந்தை உணவாக கொள்ள நேரிடும். ஒவ்வொரு வேலைக்கும் நமக்கு உண்ணக்கூடிய அந்த மாத்திரையின் அளவுகள் பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால குறிப்பிட்டாங்க, உணவை மருந்தாக கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும், இல்லையெனில் மருந்தை உணவாக கொள்ள நேரிடும். அதுபோல தேவைக்கு மேல் அதிகமாக தூக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இருந்தால் என்னவாகும்? அது பஞ்சமா பாதங்கள் ஏழ்மை வியாதியில கொண்டு போய் விட்டு விடுகின்றது. சோ இழந்த ஒன்றை, இப்ப எனக்குள்ள ஆரோக்கியம் இழந்து போயிடுத்து, அதை மீண்டும் எப்படி மீட்டெடுப்பது இருக்கின்ற வழிமுறைகள், அதற்கு தான் சுவாமிஜி கொடுக்கின்ற இந்த ஒரு காய்கல்பம், உடற்பயிற்சி, தவம் செய்து கொண்டே வரும்போது இழந்த ஆற்றலை ஓரளவுக்கு நம்மால் திரும்ப பெற முடியும். ஒன்று. இரண்டாவது, மேலும் பழுதாகாமல் பார்த்து கொள்ள முடியும். இதைத்தான் முன்வைத்து நாம பயிற்சி நடத்தும் போது எப்படி இந்த தொந்தரவு நாம் தீர்த்து கொள்ளலாம் என்று 3 விதமான வழிகளிலே ஒரு விளக்கம் தருவோம். இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே வரும்போது, எது உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம், இவற்றை செய்து கொண்டே வரும்போது முதலாவது சில நோய்களை குணமாக்கி கொள்ள முடியும். முதலாவது. இரண்டாவது, சில நோய்கள் வராமல் தவிர்க்க முடியும். எப்படி தவிர்ப்பதுங்க? பொதுவாக சில நோய்கள் பரம்பரையாக வரக்கூடியது. பெற்றோருக்கோ தாத்தா பாட்டிக்கோ இருந்தா இவங்களுக்கு வரும் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்க. அதுல கூட இப்போ ஆராய்ச்சி செய்து கொண்டு அதற்கு சம்பந்தம் நிரூபித்திருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய மனநிலை என்ன ஆயிட்டுங்க, அதுலயே சுற்றி வந்து கொண்டு இருக்கு. சோ பெற்றோருக்கு இருந்தா குழந்தைக்கு வந்துடும் என்பது ஒரு முத்திரை குத்தி இருப்பதனாலே, அப்ப என்ன செய்யலாங்க, இளம் வயதிலேயே அந்த பெற்றோருக்கு எதிரும் துன்பம் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் இளம் வயதிலேயே இந்த பயிற்சி கற்றுக்கொண்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 14 வயது முடிந்ததுமே உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம் கற்றுக்கொண்டு செய்து வந்தாங்கன்னா பெற்றோருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அந்த குழந்தைகளுக்கு வராமல் தவிர்க்க முடியும். ஆக முதலாவது, சில நோய்களை குணமாக்கி கொள்ள முடியும். இரண்டாவது பாயிண்ட், சில நோய்கள் வராமல் தவிர்க்க முடியும். மூன்றாவது, சில நோய்களின் கடுமையை குறைத்து கொள்ள முடியும். அது எப்படி சாத்தியம்? இப்போ நாம தவம் கத்துக்கிறோம், எல்லாம் அந்த யோக முறையில் கற்றுக்கொண்ட சுவாமி சொல்லி கொடுத்தது உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம். இது எந்த வயதில் கற்றுக்கொண்டோம் நமக்குத்தான் தெரியும். இதற்கு முன்பாக, இவையெல்லாம் கற்றுக்கொள்ள முன்பாக உடலில் எவ்வளவு செல்கள் கெட்டு போயிருக்கு நமக்கு தான் தெரியும். சரி, கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டு எப்படி தொடர் செய்கின்றோமோ அதுவும் நமக்குத்தான் தெரியும். ஆக சில நோய்களை குணமாக்கி கொள்ளலாம், சில நோய்கள் வராமல் தவிர்க்கலாம், சில நோயின் கடுமை குறைத்துக் கொள்ளலாம். ஏன் இது மூன்றாக சொல்றாங்க? எப்படி பயன் வரும் நமக்கு? கற்றுக்கொள்கின்றோம், அதை கடைபிடிக்கின்றோமா என்பது நம்மை சார்ந்தது. சோ கற்றுக்கொண்டால் மட்டும் போதுமானது கிடையாது. ஆக கடைபிடித்து அதை நிரந்தரமாக தினம் செய்து கொண்டு வரும்போது பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆக தேவைக்கு அதிகமாக துய்த்த துன்பம் நமக்கு வந்தால் கூட இந்த பயிற்சிகள் மூலமாக நம்மை தடமாறி போன நம்மை சரியான வகையிலே, சரியான பாதையிலே சுவாமி கொண்டு செல்கின்றார் என்பதுதான் அற்புதமான ஒரு கருத்து. அதற்கடுத்து, தேவையற்ற பொருட்கள் எவை என கண்டு இப்போ திரும்ப தோன்றாது ஒழிக்க ஒரு பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வோம். இப்போ வீடு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவை, அடிப்படை தேவை என்பது உண்டு. அதற்கு சார்ந்த செலவு செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் பிறர் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவர்கள்ட்ட இருப்பது நம்மகிட்ட இல்லையே, வேண்டுமா வேண்டாம் வேறு விஷயம். இல்லையே என்று சொல்லி வாங்கி வைத்துக் கொண்டு துன்பப்படுவதை விட அதை விட்டொழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக வர வேண்டும். தேவையான பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று, அதுதான் இன்னைக்கே அந்த முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறார். இதுதான் ஹோம்ஒர்க்னு சொல்லக்கூடியது. இந்த 5வது சிக்கல் என்ன வேணும் நமக்கு? தேவையற்ற பொருட்கள் மீது நாம அந்த ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தேவையற்ற செயல்கள் எது என்னன்னா அதை சரி செய்து ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம செய்யக்கூடிய சடங்கு முறைகளிலே பொருள் உண்டா? அதாவது சுவாமி சொல்வார் இல்லையா, சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். அந்த சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் என்ற 3ஐ கடைபிடித்துக் கொண்டு எதை வேண்டும் எது வேண்டாம் என்பதை சீர்தூக்கி பார்த்து விட்டுவிடக்கூடிய பக்குவத்தை இன்றைக்கு நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் என்று குறிப்பிட்ட சுவாமிஜி. தேவையான பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் இன்று என்று குறிப்பிடுகின்றார். அப்படி பார்க்கும்போது எது முதலாவது சிக்கலுங்க?
இப்பொழுது விளையாட்டு போட்டிகள் பல நிலைகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல அது எதற்காக அதை வைத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதருடைய ஒரு உடல் தரம் அல்லது உடல் திறன், அந்த வலுவை பரிசோதிப்பதற்காக அந்த விளையாட்டு என்பதை அதை வைத்துக்கொண்டு அவர்களை தேர்ந்தெடுத்து மக்களை பரிபாலனம் செய்யக்கூடிய அரசர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். போர் வீரர்கள் என்ற முறையில் அதற்கு அவையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாங்க. அது என்ன ஆயிடுது, காலத்தாலே மருவி அந்த உடல் வலிவு தகுதிக்காக ஏற்படுத்தப்பட்ட போட்டிகள் அனைத்துமே இப்பொழுது ஒரு பொழுதுபோக்காக அமைந்து விட்டது. நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க, எத்தனை போட்டிகள், அதற்கு எவ்வளவு கால விரயம், எவ்வளவு பொருள் விரயம், அதனால யாருக்கு எந்த வகையில் பயன் தராத வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இது மாற வேண்டும் என்றால் எது தேவை என்பதை தெரிந்து கொண்டு, எதற்காக அந்த காலத்திலே அந்த பயிற்சிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள், எதற்காக? போர் வீரர்கள் தன்னுடைய உடல் வலிவை அதிகரித்துக் கொள்வதற்காக வைத்திருந்த ஒரு முறை அது. ஆனால் இப்பொழுது ஒரு பொழுதுபோக்கு என்று வரும்போது என்னவாயிட்டதுன்னா, படிப்படியாக அதனுடைய என்ன நோக்கத்திற்காக அது வந்ததோ அது மாறி கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய அளவிலே ஒரு ஊழல், ஒரு பக்கம் ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு பக்கம் அதுல ஒரு என்ன சொல்லும் கேம்பிளிங் என்று சொல்வார்கள், அதுல ஒரு சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால கோடிக்கணக்கான பணம் விரயமாவதோடு நிறைய பேர் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இரண்டாவது, நிறைய திருவிழாக்கள் பார்க்கின்றோம். சமய திருவிழாக்கள், நடைமுறை சடங்குகள் இவற்றை சுருக்கி அதன் விளைவாக பெரும் மதிப்புள்ள ஆற்றலையும் நிதி வளத்தையும் சேமிக்கலாம். நிறைய எதற்காக ஏற்பட்டது? சுவாமிஜியினுடைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சுவாமிஜியினுடைய ஒரு மனோடக்கிளை பாகம் 1, 2, 3 என்று ஒன்று உண்டு. அதற்கும் மேலாக அதுல பார்த்தீங்கன்னா, மதமும் சடங்குகளும் என்ற ஒரு தலைப்பில ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரை கொஞ்சம் ஏன்னா சிலவற்றை நாம் சபையில பேச முடியும், சிலவற்றை பேச முடியாது. ஏனில் ஒவ்வொருத்தருக்கூட ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை பொய் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாதை நாம தள்ளிவிடலாம். அதனாலதான் அந்த புத்தகத்தை மட்டும் சொல்லிட்டேன். அந்த புத்தகத்துல மதமும் சடங்குகளும் என்று ஒரு கட்டுரை உண்டு. அந்த கட்டுரையில் சுவாமிஜி இந்த திருவிழாக்கள் எதற்காக தொடங்கப்பட்டன, அந்த திருவிழாக்கள் தொடங்கிய போது அங்கே என்னவெல்லாம் மனிதன் துன்பத்திற்கு ஆளாகின்றான், அதாவது சுகாதார சீர்கேடு என்பது எப்படி ஏற்படுகின்றது, இந்த திருவிழா என்ற அந்த பெயரிலே எவ்வளவு காலமும் பணமும் விரயமாகின்றது என்பதெல்லாம் மிக விரிவாக குறிப்பிட்டிருப்போம். நாம் இங்க சுருக்கமாக பார்க்கும்போது அந்த காலத்திலே திருவிழாக்கள் என்று சொல்லக்கூடியது அவர்கள் நிலத்திலே விளைந்த பொருட்களை பண்டம் மாற்றம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை. அது தனியாக சென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் பல ஊருக்கு சென்று அது விற்க முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன செய்தாங்க, பொதுவான ஒரு இடம், சந்தை என்று சொல்லக்கூடியது, சோ பொதுவான ஒரு இடத்திலே அதை ஏற்படுத்தி கொண்டு அது விற்க ஆரம்பித்தார். அப்போ அப்படி விற்க ஆரம்பிக்கும் போது கூட்டம் கூடல. அப்ப என்ன செய்தார்கள், ஒரு கோயில் என்பதை உருவாக்கி அங்கே ஒரு திருவிழா என்பது வைக்கும் போது அந்த திருவிழா காணக்கூடிய கோயிலுக்கோ திருவிழாவிற்கோ காண வரக்கூடிய மக்கள் இவர்களுக்கு அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலையிலே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு. சோ இது ஒரு பெரிய அளவிலே இந்த திருவிழாக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதை கோயில் முன்பு வைத்து அந்த திருவிழா முன்பாக வைத்து அந்த விவசாயிகள் தன்னுடைய பொருட்களை கொண்டு அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும்போது அது அவங்களுக்கு பண்டமாற்று முறை ஏற்பட்டது. நிறைய பொருட்களை விற்றார்கள், நிச்சயமாக பொருளாதார ரீதியாக மேம்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது எதற்காக தோன்றியதோ அந்த ஒரு முக்கியமான கருத்தினை விட்டு ஒரு சடங்காக மாற்றி விட்டார்கள். அதன் காரணமாக நிறைய துன்பங்கள், நிறைய ஒரு சுகாதார சீர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு இது வேண்டுமா வேண்டாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது, திரைப்படத்துறை என்பது மிக எளிதாக மக்களை போய் சேரக்கூடிய ஒரு ஒரு நிலை. இந்த திரைப்படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நாம் சொல்லி தர முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் பொருள்பற்று காரணமாக அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், மலிவு விலையிலே அந்த ஒரு தவறான உறவுகளை சித்தரித்து காண்பித்து அது மக்கள் மனதிலே கொண்டு சென்று சேர்க்கும் போது மக்கள் மனதை விஷமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாற வேண்டும். இது மாறாமல் என்னவாகும், ஒட்டுமொத்த சந்ததியை அது மாற்றி விடுகின்றது என்ற வகையிலே அந்த துறை நல்லவற்றுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தீயவற்றுக்கு போக வேண்டாம் என்று ஒரு கருத்தினை சுவாமிஜி வலியுறுத்துகின்றார். அதுக்கு நான்காவது பார்க்கும் போது இந்த ஒரு மது பழக்கமோ இல்ல புகைப்பிடித்தலோ இது எல்லாமே சுகாதார சீர்கேடு மட்டும் கிடையாது, அந்த தனிப்பட்ட நபருடைய உடலின் நச்சாக மாற்றி விடுகின்றது, ஒரு தீய விளைவுகளை தரக்கூடியது.
சோ இது மாற வேண்டும் என்றால் முதல்ல தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொன்னார், இது எனக்கு துன்பம் வருகின்றது, பிறகு துன்பம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, பிறகு துன்பம் வருகின்றது, இவையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டு இப்பொழுது எனக்கு துன்பம் இல்லை, ஆனா எதிர்காலத்தில் வரலாம் என்று அந்த நிலையிலே சீர்தூக்கி பார்த்து கொண்டு எனக்கும் துன்பத்தை தரக்கூடாது, பிறருக்கும் துன்பத்தை தராமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நான் செய்யக்கூடிய அந்த ஒரு அருமைக்கூடிய இந்த இன்பங்கள் அனைத்துமே யாரோ ஒரு பொருளாதார வசதி படைத்தவங்க தன்னுடைய வருவாயை மேம்படுத்திக் கொள்வதற்காக இதை விற்று தான் காசாக்கி கொண்டிருக்காங்க. சோ அவர்கள் திட்டம் மாற வேண்டும் என்றால் நாம் தான் மாற வேண்டும், நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக திருமண சடங்குகள் சொல்லக்கூடியது. இந்த திருமண சடங்குகள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வேறுபாடு. இன்ஃபேக்ட் சுவாமிஜி உலக பொது அருள்நிலை சமய முறைப்படி ஒரு திருமண திட்டமே நடத்தி கொண்டிருந்தார். அது அந்த வகையில நிறைய நம்முடைய மன்றார்கள் நிறைய பேருக்கு அந்த முறைப்படியே திருமணம் செய்து வைத்தார்கள். அது இவங்க சரியா போயிட்டு அதை பதிவு செய்ய வேண்டும். இங்க நடந்தாலும் நம்முடைய சமய முறைப்படி திருமணம் நடந்தாலும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அந்த ஒரு பதிவு செய்யக்கூடிய இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது. அது நிறைய பேர் தவற விட்டதுனாலே கொஞ்சம் பிரச்சனை உருவான காரணமாக அது இப்போதைக்கு ஆங்காங்கே நடக்கிறதை தவிர தொடர்ந்து நடப்பது கிடையாது. அதுல முக்கியமாக சுவாமிஜி சொல்வார், திருமண சடங்குல முக்கியமான 3 விதமான அடிப்படை கருத்துகள் முன்வைக்க வேண்டும். என்னங்க? அந்த மணமகன் மணமகள் இருவரையும் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார்கள், இது சபைக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது, மணமகன் பெற்றோர் மணமகள் பெற்றோர் இவங்க மனமும் தருவதும் பெறுவதும் மனதுக்குள்ளாக சபையிலே சொல்ல வேண்டும். மூன்றாவது, அந்த சபை அதாவது சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் தர வேண்டும். இது 3 தான் முன்வைக்கிறார் சுவாமிஜி. ஆக இந்த ஒப்புதல் இல்லாமல் மணமகன் மணமகள் ஒப்புதல் இல்லாமல் நடப்பதோ, பெற்றோர்களுக்கிடையே ஒரு ஒப்புதல் இல்லாமல் நடப்பதோ, சமுதாயம் ஒப்புதல் இல்லாமல் நடப்பதோ என்னவாகும்? எதிர்காலத்தில் பிரச்சனை உருவாகும் போது, ஒரு கடவுள்மனைக்குள்ளாக ஏதேனும் ஒரு பிரிவினை ஏற்படும் போது அவற்றை சமன் செய்வதற்கு யார் முன்வர மாட்டார்கள். என்னவாகும்? இளம் வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கை தொலைத்து விட்டு நிறைய பேர் சங்கடத்துக்கு ஆளாகின்றார்கள். சோ இதெல்லாம் மாற வேண்டும். இதெல்லாம் முன்வைத்துதான் நேச சுவாமிஜி இந்த 5வது சிக்கலாக சில தடங்குகள் தேவையில்லாமல் நாம அதில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலவற்றை தேவையில்லா பொருளை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவை குவித்த பொருளை பாதுகாப்பதற்காக நிறைய பொருள் விரயம் செய்கின்றோம். இப்படியெல்லாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை மட்டும் சார்ந்து ஒரு சிந்தனை சிக்கனம் சீர்தோடு வாழும்போது என்னவாகும்? நாமும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டோம். நம்மை சார்ந்த குடும்பமாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அவரும் துன்பத்திற்கு ஆளாமல் நாம் காத்துக்கொள்ள முடியும், நல்ல முறையை வழிகாட்ட முடியும். இவையெல்லாம் முன்வைத்துதான் இந்த 5ஆம் சிக்கலை சுவாமிஜி சொல்லி அதற்குண்டான வழிகள் சொல்லி தந்திருக்கின்றார் என்று கூறி நிறைவு செய்து கொண்டே வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.